டு எபிசோட் 7. போன எபிசோடில் நம்ம ஃபார் லூப் பார்த்தோம். இந்த எபிசோடில் நம்ம லிஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஐடிஎல்லி போயிட்டு இங்கே நியூ ஃபைல் கொடுத்துட்டு திருப்பி இங்கே சேவ் ஆஸ் கொடுத்துட்டு நம்ம டெஸ்க்டாப்பில் போட்ட ஃபோல்டர் பைத்தான் ஃபோல்டரில் போயிட்டு நம்ம டைட்டில் லிஸ்ட்டுன்னு போடணும் ஃபைல் நேமாக. ஓகே கைஸ், லிஸ்ட்னா வந்து பேசிக்காக கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்கு. இது நீங்கள் டெவலப்பராக ஃப்யூச்சரில் ஆகினீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இதுக்கான சிம்பிள் வந்து இதான், இந்த ஸ்கொயர் பிராக்கெட். இந்த சிம்பிள் தான் வந்து லிஸ்ட்டு. இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டால் இதான் லிஸ்ட்டு. எப்படின்னா ஈஸிக்கல் டு இந்த சிம்பிள் சொன்னல, இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இதில் போயிட்டு 1 2 3 4 5 அப்படின்னு தரேன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன அர்த்தம்னா, இந்த நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேட்டா வந்து இந்த ஏ இருக்கிற இந்த பாக்ஸ்குள்ளே போயிடும். ஏன்னு ஒரு பேர் வச்ச பாக்ஸ்குள்ளே போயிடும். இப்போ ஏ வந்து இதெல்லாம் இந்த டேட்டா இருக்குன்னு அர்த்தம். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், லிஸ்ட்டு வந்து யூஸ்வலாக ஃபார் லூப்பில் தான் கொண்டு வருவாங்க. அது ஏன்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் எப்போல்லாம் லிஸ்ட்டு யூஸ் பண்ணுறோமோ அப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணணும்னு. மோஸ்ட்டாக ஃபார் லூப் யூஸ் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ ஃபார் ஐஎன் ஏ அப்படின்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நேற்று நம்ம ஃபார் லூப்பில் பார்த்தோம் என்னன்னா, இந்த ஃபார் ஐன்னு போட்டுட்டு ஸ்ட்ரிங்கு ஏதாவது கோட்ஸில் போட்டோம்னா வேர்ட்ஸ் பிரிண்ட் ஆகும் லைனாக. இதுவே ஃபார் ஐன் ரேஞ்சுன்னு போட்டோம்னா நம்பர்ஸ் லைனாக பிரிண்ட் ஆகும். இப்போ இதில் வந்து ஃபார் ஐன் ஏன்னு போட்டிருக்கோம். இது என்ன அர்த்தம்னா, ஏன்னு ஒரு டேட்டா இருக்குது பார்த்தீங்களா, 1 2 3 4 5ன்னு. இந்த டேட்டா வந்து ஐ பாக்ஸ்குள்ளே போயிடும். இப்போ ஓகேவா? இப்போ வந்து பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி 1 2 3 4 5 அப்படின்னு லைனாக பிரிண்ட் ஆகுது. இதுதான் கைஸ் லிஸ்ட்டு. இப்போ புரியுதா? ஃபார் லூப் யூஸ் பண்ணாலே லைனாக பிரிண்ட் ஆகும். இப்போ இதுவே ஏன்னு நம்ம கொடுத்துட்டோம் 1 2 3 4 5ன்னு, அதை எடுத்து ஏ ஐ இதுக்குள்ள வேரியபிள் போட்டோம். இப்போ ஐ பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னதுனால இப்படி அழகாக அப்படி பிரிண்ட் ஆகுது. இப்போ இதுவே ஐக்கு பதிலாக ஏ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 4 5 1 2 3 4 5 5 வாட்டி பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் பண்ணதுனால 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகுது. இது ஏன்னா ஃபார் லூப்பில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபார் ஐயின் ஏன்னு கொடுத்துட்டு ஐ கொடுத்தோன்னா இந்த ஏ இருக்கிற டேட்டா வந்து ஐயில் போயிட்டு இது மட்டும் பிரிண்ட் ஆகும். இப்போ இதுவே ஏல இருக்குது, இப்போ ஏன்னு ஃபார் ஐயின் ஏன்னு கொடுத்துட்டு ஏ பிரிண்ட் பண்ணோன்னா இது லூப்பில் ஓடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 இருக்கா, இது வந்து ஃபார் லூப்பில் ரன் ஆகிறப்ப எவ்வளோ 5 இருக்குது, 5 எலிமெண்ட் இருக்கிறதுனால இது 5 டைம் லூப் ஆகும். இது வந்து என்ன ஆகும்னா, இந்த டேட்டா வந்து இந்த ஃபார் லூப்புக்குள்ளே போயிட்டு 5 வாட்டி சுற்றும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 2 3 4ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 4 வாட்டி பிரிண்ட் ஆச்சு. போன வாட்டி நம்ம 5 இங்கே கமா 5 கொடுத்தனால இங்கே 5 வாட்டி பிரிண்ட் ஆகுது. அதனால தான் இதை ஃபார் லூப்புன்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதை நம்ம ரன் பண்ணோன்னா ஃபார் லூப்பில் அந்த என்ன எவ்வளோ எலிமெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி லூப் ஆகும். இப்போ இதுவே அதுக்கு தான் ஃபார் ஐன்னு வேறு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்படி நம்ம கொடுத்தோன்னா நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் லைனாக பிரிண்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கொடுத்தோன்னா இது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் 1 2 3 4ன்னு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே 1 2 3 4 நீங்கள் டைப் அடித்தோம். ஸோ இது அப்படியே பிரிண்ட் ஆகுது. இப்போ யூசர் வந்து ரேண்டமாக அவங்க இஷ்டத்துக்கு 1ஓ 3ஓ 5ஓ 7ஓ அப்படி அவங்க ஒன்று ஒன்றா பிரிண்ட் பண்ணுறப்ப லிஸ்ட்டில் கலெக்ட் ஆகுதுன்னா அது எப்படி கொண்டு வருதுன்னு பார்ப்போமா? அதுக்கு தான் நம்ம அப்பண்டன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்பண்டனா ஆடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? என்னன்னா
நான் திருப்பி சொன்னது தான். இப்போ ஏன்னு 1 2 3 4ன்னு கொடுத்துட்டோம். அதனால இப்போ 1 2 3 4ன்னு ஆகுது. இப்போ யூசர் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அது எப்படி லிஸ்ட்ல போகும்னா, அது எப்படி பண்றதுன்னா, இப்போ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு அந்த சிம்பிள் லிஸ்டோட சிம்பிளை போட்டுருணும் ஸ்கொயர் பிராக்கெட்ல. இதுக்குள்ள வந்து யூசர் போடுவாங்க. இப்படி நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஃபார் ஐஎன் இப்போ யூசர் வந்து நம்பர்ல தானே பிரிண்ட் பண்ணுவாங்க, நம்பர்ல தானே கொடுப்பாங்க. அதனால ரேஞ்ச் யூஸ் பண்றோம். ஃபார் ஐஎன் ரேஞ்ச் எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்ல போறோம். இப்போ வந்து ஒரு 10ன்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். 10 நம்பர் யூசர் டைப் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10ன்னு போடுறப்ப 0லேருந்து 9 வரைக்கும் கவுண்ட் ஆகும். ஆனால் டோட்டலாக 10 வரைக்கும் 10 எலிமெண்ட் அவங்க டைப் அடிக்கிற மாதிரி இருக்கும். போட்டுட்டு இன்னொரு ஒரு புது வேரியபிள் ஒன்று நம்மன்னு ஒன்று கிரியேட் பண்ணலாம். நம் இஸ் ஈக்குவல் டு இப்போ யூசர் கிட்ட இருந்து நம்ம வாங்குறதுனால நம்ம இன்ட் இன்புட்னு நம்ம முன்னாடி படிச்சோம்ல, அது போடணும். இன்ட் இன்புட் நம்பர்லாம் வாங்குறதுனால இன்ட்டு, இதுவே யூசர் கிட்ட வாங்கணும்னாலே இந்த இன்புட் போட்டு ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ஏ ஏ வந்து நம்மளோட லிஸ்டோட பேர். ஏ டாட் இங்கே வருது பாருங்க, அப்பண்டுன்னு அப்பண்டுன்னு போட்டுட்டு பிராக்கெட்ல நம் அப்படின்னு போடணும். இப்படி போட்டோம்னா ஏயோட லிஸ்ட்டில் ஆட் ஆகும். நம்ம இந்த பிராக்கெட்ல ஏன் நம்ம போடுறோம்னா அப்பதான் யூசர் கிட்ட இருந்து வாங்குற மாதிரி ஒர்க் ஆகும். அதனால பிராக்கெட்ல நம்ம போட்டுட்டு பிரிண்ட் ஏ அப்படின்னு கொடுங்க. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்லாஷ் கேட்குது பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 20 30 40 50 60 70 20 80 90 100 110 வரப்ப இப்படி 110 வருது. இது ஏன்னா நம்ம வந்து 10 ஸ்பேஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 10 வந்துடுச்சு. ஒன்று ஒன்றா போடுறப்ப ஒரு ஒரு லிஸ்ட்டில் இது ஆட் ஆகிட்டே வந்துடுச்சு. பார்த்துருக்கோம். ஒன்று வந்து இந்த ஏல நம்ம இந்த பாக்ஸில் 1 2 3 4ன்னு போட்டு பிரிண்ட் பண்ணோம்னா லைனாக இந்த 1 2 3 4ன்னு ஆச்சு. இன்னொன்று வந்து யூசர் வந்து ஒரு ஒரு எலிமெண்ட் கொடுக்குறப்ப அப்படியே லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே போகும். அப்படியும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்கேஸ் வந்து இந்த கோடுலேயே அப் அண்ட் யூஸ் பண்ணி ஒன்று ஒன்றா கொண்டு வர்றது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த லிஸ்ட்டில் ஒரு ஒரு எலிமெண்ட்டாக போடாமல் இதுக்கு அடுத்து நம்ம இஷ்டப்படி ஒரு ஒரு இப்போ அப் அண்ட் 1 அப் அண்ட் 2 தனித்தனியாக எப்படி போகிறதுன்னு பார்ப்போம். இது ஒரு தேர்ட் மெத்தட். இதுக்கு என்ன பண்ணுவோம்னா சேம் ஏன்னு போட்டுட்டு இந்த சிம்பிள் லிஸ்ட் சிம்பிள் போட்டுட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச் போட்டுட்டு நம்பரில் இருக்கிறதுனால இன் ரேஞ்ச் போட்டுட்டு ஒரு 2 போடுவோம். 2 எலிமெண்ட் நம்ம எடுக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்மளோட லிஸ்டோட பேர் ஏ போட்டுட்டு அப்பண்ட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட் என்ன போடலான்னா ப்ராக்கெட்டில் இப்போ ஒரு 5ன்னு போடணும்னு வச்சுக்கோங்களேன். 5 அப்படின்னு போடலாம். அடுத்து ஏ டாட் அப்பண்ட் போட்டுட்டு ஒரு 7 அப்படின்னு போடலாம். போட்டதுக்கப்புறம் பிரிண்ட் ஏ இப்படி கொடுத்தோன்னா 57 57 57 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இது ஏன்னா நம்ம வந்து 2 எலிமெண்ட் நம்ம கேட்டிருக்கோம். இப்போ வந்து 57 57 அப்படின்னு போட சொல்லியிருக்கோம். அதனால இங்கே ஃபர்ஸ்ட் 57 ஆகுது. இது லூப்ல இருக்கிறதுனால ரெண்டாவது வாட்டி இப்படி ஆகுது. இப்போ இதுவே வந்து 1 2 அப்படின்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். 1 2 1 2 1 2 பிரிண்ட் ஆகும். இது ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் இது லூப்ல பிரிண்ட் ஆகுறதுனால ஃபர்ஸ்ட் இப்படி வரும், செகண்ட் வந்து இப்படி வரும். நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகணும் இப்படி இல்லாம ஒரே லைன்ல பிரிண்ட் ஆகணும். இந்த லூப்லாம் 2 வாட்டி வர தேவையில்ல. ஒரே லைன்ல வேணும்னா இந்த ஃபாரின் ஐ ரேஞ்ச் போட்டுட்டு இங்க 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்படி 1ன்னு போடுறதுனால ஒரே ஒரு வாட்டி தான் இந்த லூப் ஓடும். ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு 1 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
1 2ன்னு வந்துரும் அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே 2ன்னு போட்டோம்னா 2 வாட்டி லூப் ஆகும். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி 5 7 5 7 வந்திருக்கு. இப்போ நான் 2ன்னு இங்கே போட்டேன்னா 1 2 1 2 1 2ன்னு 2 வாட்டி லூப் ஆகுது. இதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லூப்னாலே இந்த நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு போட்டாலே இது ஒரு லூப் ஒரு டேட்டான்னு அர்த்தம். அதனால நம்ம எவ்வளோ எலிமெண்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி லூப் ஓடும். இங்கே 1 போட்டோம்னா இந்த லூப் வந்து ஒரு வாட்டி ஓடும். இப்போ 2ன்னு போட்டோம்னா இந்த லூப் 2 வாட்டி ஓடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும், இப்படி இல்லாமல் ஒரே லைனில் பிரிண்ட் ஆகணும், இந்த லூப்லாம் 2 வாட்டி வர தேவையில்ல, ஒரே லைனில் வேணும்னா இந்த ஃபாரின் ஐ ரேஞ்ச் போட்டுட்டு இங்கே 1 அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்படி 1ன்னு போடுறதுனால ஒரே ஒரு வாட்டி தான் இந்த லூப் ஓடும். ஓகேங்களா? இப்படி போட்டுட்டு 1 2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1 2ன்னு வந்துடும் அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே 2ன்னு போட்டோம்னா 2 வாட்டி லூப் ஆகும். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி 5 7 5 7 வந்திருக்கு. இப்போ நான் 2ன்னு இங்கே போட்டேன்னா 1 2 1 2 1 2ன்னு 2 வாட்டி லூப் ஆகுது. இதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லூப்னாலே இந்த நம்ம ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு போட்டாலே இது ஒரு லூப் ஒரு டேட்டான்னு அர்த்தம். அதனால நம்ம எவ்வளோ எலிமெண்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி லூப் ஓடும். இங்கே 1 போட்டோம்னா இந்த லூப் வந்து ஒரு வாட்டி ஓடும். இப்போ 2ன்னு போட்டோம்னா இந்த லூப் 2 வாட்டி ஓடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் லிஸ்ட் ஆக்சுவலாக. நம்ம இந்த எபிசோட்ல லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்பண்ட் போட்டால் ஒரு இதுவும் ஆட் பண்ணலாம், ஒரு எலிமெண்ட்டும். 3 டைப் ஆஃப் எலிமெண்ட் ஆட் பண்ணுறத பார்த்தோம். 2 வந்து நம்ம இங்கே போடுறது, 1 யூசர் வந்து இப்படி போடுறது பார்த்தோம். அவ்வளோதான் கைஸ் இந்த எபிசோட். அடுத்த எபிசோடில் நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் பார்க்கலாம். ஓகே கைஸ், அது வேற டாட்டா பபாய்.